தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்கள் சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் தூவல். தூவல் தூறுது அப்படி சொல்லுவோம். தூவல் அப்படின்னா சாதாரணமாக சிதறுதல். நம்ம மேலே ஒரு மலை தூறல் விழுந்தால் தூவுது, அப்படி மழை தூவுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அதான் தூவல் அப்படிங்கிறது. இந்த படத்தை சைகர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. படத்தில் ராஜ்குமார், சாந்தா, சிவம், மாஸ்டர் நிவாஸ், இளையா, ராஜ்வேல், கிருஷ்ணா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஒளிப்பதிவு எஸ்ஏ தர்வேஸ், இசை படவா சதீஷ், எடிட்டிங் ராம் கோபி, கலை இயக்கம் ஜெயக்குமார், பாடல்கள் மோகன் ராஜன் எழுதியிருக்காரு. எழுத்து இயக்கம் ராஜவேல் கிருஷ்ணா. இவர் இந்த படத்தில் ஒரு முக்கிய கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இந்த படம் ஒரு உலகம் முழுவதும் ஒரு 40 சர்வதேச திரைப்பட விழாக்களில் கலந்து கொண்டு பாராட்டுகளையும் விருதுகளையும் பெற்ற ஒரு திரைப்படம். உண்மையாக அந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு இதுவரையில் தமிழ் சினிமாவில் சொல்லப்படாத ஒரு கதையோடு இந்த படம் வந்திருக்கு. அது உண்மைதான். படத்துடைய கதைக்களம் சிங்காரப்பேட்டை அப்படிங்கிற ஊர். இந்த ஊர் எங்கே இருக்குன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில், கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையோரம் இருக்குது. அது தென் எல்லையில் இருக்குது. அந்த ஊரை ஒட்டி தென்பெண்ணை ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆறு ஒரு வருஷத்தில் 4 மாதம் அல்லது 3 மாதம் மட்டும்தான் ஆற்றுல தண்ணி வரும். அந்த தண்ணி வரும்போது இவங்க இந்த கிராம மக்களுடைய முழு வேலையும் என்னென்னா, முழுக்க அதை ஆற்றுல வர மீனை பிடிச்சி அதை வைத்து அதில் தான் அவங்க வாழ்க்கையை வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. மீதி இருக்கிற மாதங்களில் பன்றி வேட்டைக்கு போவாங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சுவாங்க, வெடிபொருள் விற்பனை பண்ணுவாங்க, கிணறு தோன்றதுக்கு அந்த வெடிபொருள்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த வேலையெல்லாம் சின்ன வேலையில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்களுடைய மூலாதாரம் அந்த தென்பெண்ணை ஆறு தான். தென்பெண்ணை ஆற்றுல வர தண்ணி தான். அந்த தண்ணியை வச்சு இல்லைன்னா இந்த கிராமமும் கிடையாது. அது கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி மாவட்ட தென்பகுதியில் இருக்கிற பல கிராமங்கள் அந்த இன்னைக்கும் அந்த வழி தான் இருக்குது. அந்த வேலையில் தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு அதில் பயன்படுத்துகிற ஒரு கருவியோட பேர், கருவி இல்லை, அது ஒரு செயல்முறை. அதுக்கு பேர் தூரின்னு சொல்லுவாங்க. அந்த தூரி என்னென்னா மூங்கிலில் கட்டப்பட்ட ஒரு பாடை மாதிரி ஒன்று செஞ்சுருப்பாங்க. அதை 2 பாறைகளுக்கு நடுவில் அதை சொருகி வச்சுட்டு போயிடுவாங்க. காலையில் பார்த்தா புதுசாக பல இடங்கள்லேருந்து வர்ற மீன்கள் அந்த பாடையில் சிக்கியிருக்கும். அதை அடுத்த நாள் எடுத்துகிட்டு போய் விற்றுருவாங்க. இதுதான் அவங்களுடைய தொழில். அந்த தொழில் பயன்படுத்துறதுக்கு பேர் தூரி அப்படிங்கிறது. அதே ஊரில் இருக்கிற இப்போ ஹீரோ, அவர் குடும்பம் இந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் நல்ல தண்ணி இல்லாத காலத்தில் அங்கே ஊரில் வெடி விற்கிறவர்கிட்ட போய் வெடி வாங்கிட்டு போய் மற்ற ஊரில் கிணறு தோன்றதுக்கு, மற்ற ஏதாவது பாறையை உடைக்கிறதுக்கு, குவாரியில் உடைக்கிறதுக்கு அதை வெடியை கொண்டு போய் வச்சு வெடி உடைக்கிற வேலையை செய்கிறார். இதுதான் அவருடைய சின்ன தொழில். இதுக்கு எவ்வளோ வருமானம் வரும் நீங்களே பார்த்துங்க. வருமானம் இல்லை, அதனால் இன்னும் கூடுதலாக வருமானம் சம்பாதிக்கணுமே அப்படின்னு நினைக்கிறாரு. அதே நேரத்தில் அந்த இடத்து வனச்சரக வர்றவர் கொஞ்சம் காசு நலையிற பார்ட்டி எதையாவது ஒன்று செஞ்சு இந்த மக்கள்கிட்ட இருந்து காசை போடுங்களா அப்படின்னு நினைக்கிறவர். அவருக்கு இந்த மக்கள் புறம்போக்கு நிலம், அதாவது கவர்மெண்ட் நிலத்தில், ஆனால் வனத்துறை நிலம் அல்ல. வனத்துறை நிலத்துக்கு புறம்போக்கு நிலத்துக்கு வித்தியாசம் இருக்குது. வனத்துறை நிலம் அல்ல, புறம்போக்கு நிலத்தில் இவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கிராம மக்கள். அதுவும் அவர் கண்ணை உறுத்துது. ஆனால் அந்த புறம்போக்கு நிலத்தில் இப்போ யார் அதை பாத்தியதை பண்ணியிருக்காங்களோ, இப்போ யார் அதை சொந்த பாத்தியதையை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கே அந்த நிலம் சொந்தம் அப்படிங்கிறத விதி. அதையெல்லாம் விட்டுட்டு அவங்கள எப்படியாவது அந்த நிலத்தை கொடுக்கலாம்னா இவர் ஒரு பக்கம் பிளான் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் அந்த வில்லன் அந்த வெடி பொருளை மொத்தமாக வைக்கிறாரு பாருங்க. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த எதுக்கு போய் கையில் ஒன்றா பிடிச்சிக்கிட்டு தூரியில் பிடிச்சிக்கிட்டு நம்ம ஒரு வெடியை கொண்டு உள்ளே போட்டோம்னு வைக்க மொத்தமாக வெடிச்சிடும். மொத்த மீன் செத்து போய் மிதக்கும், அப்படியே அள்ளிட்டு வந்துடலாம் சொல்லி அவர் 2 தடவை இப்படி பண்ணிடுறாரு. கடைசி ஒரு தடவை பண்ணும்போது அவரே உசர் போயிடுது. அவரே கட்டவனால தான் சாவா அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இவருடைய வாழ்க்கை முறை என்ன, வாழ்க்கை முறை கடைசியாக எப்படி போய் முடியுது அப்படிங்கிறத அந்த படத்துடைய கதை. ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதை. நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத சினிமாவில் இருந்து இந்த மாதிரியான டைலாக்கள், இந்த மாதிரி சீன்ஸ் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வித்தியாசமான திரைக்கதை, வித்தியாசமான காட்சிகளோட ரொம்ப அழகான வசனங்கள் ரொம்பவும் அந்த லொக்காலிட்டி வசனங்கள். அதை கொஞ்சம் நல்லா உத்து கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். அதுலேயும் அவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகள்லாம் வேற. தமிழ் எவ்வளவு வளமையானது அப்படிங்கிறத நிறைய திரைப்படங்களை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி இந்த திரைப்படங்களிலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அந்த கிராமத்து மக்கள் பேசுகிற அந்த தமிழில் அதை பயன்படுத்துகிற மொழி இருக்குது பாருங்க, அது வேற மொழி. அது ஒவ்வொருனுக்கும் அவங்களும் ஒரு வார்த்தை வச்சுருக்காங்க. அந்த மொழியில் பேசுகிறாங்க, அதை செய்கிறாங்க.
அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்காங்க. படத்தையும் ரொம்ப அழகாக வித்தியாசமாக எடுத்திருக்காங்க. இந்த படம் திரைப்பட விழாக்களில் பாராட்டுகளை பெற்றது சந்தேகமே இல்லை. தகுதியுள்ள திரைப்படம் தான், ரொம்ப சிறப்பாக இயக்கியிருக்காங்க. டைரக்ஷனும் ரொம்ப சிறப்பு. இதுக்கிடையில் ஒரு கவிதை மாதிரி இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று வரும், ஒரு சின்ன பையன், குட்டி பையன். அவங்ககிட்ட ஒரு மீன் சிக்குது உசுரோட. சரி, அந்த மீனை வந்து அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அடம் படிக்கிற அவங்க பாட்டி வந்து அடிச்சு கடிச்சு அவனை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த மீனை பத்திரமா வந்து வச்சிருக்கான். ஆனால் அந்த மீன் அவன் திரும்பி ஸ்கூல்லேருந்து வரும்போது மீன் செத்து போச்சு. அந்த மீன் மேலே அவனுக்கு ஒரு பாசம். சரி, நம்ம மீன் பிடிச்சி நம்ம வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதை மீனை விற்கணும்னு நினைக்கல, வளர்க்கணும்னு நினச்சி அந்த மீனை மீன் பிடிக்கிறதுக்காக அவன் என்னென்னமோ அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் செய்கிறான். அதை நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு. அப்படியும் பிடிச்ச ஒரு மீனை பிடிச்ச அதை காட்டுறான் பாருங்க, அது ஷார்ட்டு பிரமாதமான ஷாட். அப்படியே நமக்கே அவ்வளோ சந்தோஷம் வருது, அட்ரா அட்ரா அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு. இதுதான் ஒரு சினிமா வந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷத்தை உள்ளுக்குள்ளே கொடுக்கணும். ஐயோ இதுக்கு வந்து உட்காந்துட்டோமே நம்ம ஃபீலிங்கை கொடுக்கக்கூடாது. செமையாக பண்ணியிருக்காண்டா அந்த பையனை நம்ம உருவகப்படுத்துகிறோம்ல, அவன் தான் டைரக்டர், அதுதான் சினிமா. அந்த மாதிரி இந்த படம் தூவல் படமும் ஒரு சின்ன பட்ஜெட் படம். போன வாரம் வந்திருக்கணும், போன வாரம் வர முடியாத சூழலில் இந்த வாரம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த வாரம் புஷ்பாவில் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களுக்கு ஒரு சில தேட்டர் கிடச்சிருக்கு. அதை ஒரு சில தேட்டர்லேயும் நம்மளும் இந்த படம் மாதிரியான சின்ன பட்ஜெட் படங்களை ஆதரிக்கலைன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் அவசியம் இந்த படமும் வீட்டுக்கு பக்கத்தில் தேட்டரில் கிடைந்தால் கிடைத்தால் நிச்சயமாக கிடைச்ச வாய்ப்பை நழுவப்படாமல் இந்த படத்தை பார்த்துறாருங்க. உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அதே மாதிரி சினிமா பற்றிய, தமிழ் சினிமா பற்றிய புரிதலும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஏன்னா இது மாதிரியான படமும் இல்லை, இது மாதிரி மற்ற படங்களும் வந்துகிட்டு இருக்கு. அப்படி நீங்களும் நினைச்சு தமிழ் சினிமாவை பாராட்டலாம். அந்த வகையில் ஒரு பாராட்டுக்குரிய படமாக அந்த தூவல் வந்திருக்கு. நிச்சயமாக நீங்கள் அவசியம் இந்த படத்தை கிடைத்த வாய்ப்புகளை பாருங்கள். நன்றி, வணக்கம்.